கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்புடன் வாழ்த்துகிறேன். இன்று 1000 ஸ்தோத்திர பலிகள் தொடரின் பகுதி 5இல் 801 முதல் 1000 வரை ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஒன்றாக செலுத்தப் போகிறோம். வேதாகமம் கூறுகிறது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். சங்கீதம் 50:23. எனவே நன்றியுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தோடும் மகிழ்ச்சியோடும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். இப்போது மகிழ்ச்சியோடு ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்த ஆரம்பிப்போம். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். வசனத்தை நம்ப செய்தீரே ஸ்தோத்திரம். உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்ததற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வசனத்தின்படி என்னை நன்றாய் நடத்துவீர் ஸ்தோத்திரம். வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வசனம் பேதைகளை உணர்வுள்ளதாக்குகிறதற்காக ஸ்தோத்திரம். மிகவும் புடமிடப்பட்ட வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை உத்தமமாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய செயல்கள் எல்லாம் சத்தியமாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். நீர் பயங்கரமான காரியங்களை எங்களுக்கு செய்வீர் ஸ்தோத்திரம். நீதியுள்ள உத்தரவு எங்களுக்கு அழுகிறீர் ஸ்தோத்திரம். உம்முடைய கோபம் ஒரு நிமிஷமே ஸ்தோத்திரம். உம்முடைய தயவோ நீடிய வாழ்வு ஸ்தோத்திரம். எப்பொழுதும் கடிந்து கொள்ளாதவரே ஸ்தோத்திரம். என்னென்றைக்கும் கோபம் கொண்டிராதவரே ஸ்தோத்திரம். எகிப்தியரின் தலைச்சன்களை சங்கரித்தீர் ஸ்தோத்திரம். கடலை உலர்ந்த தரையாக மாற்றினீர் ஸ்தோத்திரம். சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து ஜலத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தலையை உடைத்தீர் ஸ்தோத்திரம். தேவரீர் முதலைகளின் தலையை நறுக்கி போட்டு அதை வனாந்திரத்து ஜனங்களுக்கு உணவாக கொடுத்தீர் ஸ்தோத்திரம். ஊற்றையும் ஆற்றையும் பிளந்தீர் ஸ்தோத்திரம். மகா நதிகளை வற்றி போக பண்ணினீர் ஸ்தோத்திரம். ஆற்றை கால்நடையாய் கடக்க செய்தீர் ஸ்தோத்திரம். பகலிலே மேகத்தினாலும் இரவிலே அக்கினி வெளிச்சத்தாலும் ஜனத்தை வனாந்திரத்திலே நடத்தினீர் ஸ்தோத்திரம். கண்மலையை பிளந்து தண்ணீரை குடிக்க கொடுத்தீர் ஸ்தோத்திரம். மாறாவின் தண்ணீரை மதுரமாக்கினீர் ஸ்தோத்திரம். தூதர்களின் அப்பமாகிய மன்னாவை கொடுத்தீர் ஸ்தோத்திரம். பார்வோனையும் அவன் சேனையும் சிவந்த சமுத்திரத்திலே கவிழ்த்து போட்டீரே ஸ்தோத்திரம். எரிகோவின் கோட்டையை வீழ்த்தினீர் ஸ்தோத்திரம். பெரிய ராஜாக்களையும் பிரபலமான ராஜாக்களையும் சங்கரித்தீர் ஸ்தோத்திரம். கழுதையின் வாயை திறந்தீர் ஸ்தோத்திரம். சூரியனை கிபியோன் மேலும் சந்திரனை அயலோன் மேலும் தரித்து நிற்க செய்தவரே ஸ்தோத்திரம். குடிகளுடைய பொல்லாப்பு நிமித்தம் ஆறுகளை அவாந்தர் வழியாக மாற்றுகிறவரே ஸ்தோத்திரம். நீரூற்றுகளை வறண்ட ஸ்தலமாக மாற்றுகிறவரே ஸ்தோத்திரம். குடிகளுடைய பொல்லாப்பு நிமித்தம் ஆறுகளை அவாந்தர வழியாக மாற்றுகிறவரே ஸ்தோத்திரம். அவாந்தர வெளியை தண்ணீர் தடாகமாக மாற்றுகிறவரே ஸ்தோத்திரம். கண்மலையை தண்ணீர் தடாகமாக மாற்றுகிறவரே ஸ்தோத்திரம். கட்பாறையை நீரூற்றாக மாற்றுகிறவரே ஸ்தோத்திரம். வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாக மாற்றுகிறவரே ஸ்தோத்திரம். மலடியை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாக்குபவரே ஸ்தோத்திரம். நிர்மூலமானதை கட்டுகிறவரே ஸ்தோத்திரம். பாலானதை பைநிலமாக்குகிறவரே ஸ்தோத்திரம். காணாமல் போனதை தேடுகிறவரே ஸ்தோத்திரம். துரத்துண்டதை திரும்ப செய்கிறவரே ஸ்தோத்திரம். நசல் கொண்டதை திடப்படுத்துகிறவரே ஸ்தோத்திரம். எலும்பு முறிந்ததை காயம் கட்டுபவரே ஸ்தோத்திரம். காற்றுக்கு ஒதுக்காக இருப்பவரே ஸ்தோத்திரம். பெருவெள்ளத்துக்கு புகலிடமே ஸ்தோத்திரம். வறண்ட நிலத்துக்கு நீர்க்காலங்களாக இருப்பவரே ஸ்தோத்திரம். விடாய்த்த பூமிக்கு பெருங்கண்மலையின் நிழலாய் இருப்பவரே ஸ்தோத்திரம். குருடரின் கண்களை திறக்கிறவரே ஸ்தோத்திரம். சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுப்பவரே ஸ்தோத்திரம். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவரே ஸ்தோத்திரம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிறவரே ஸ்தோத்திரம். வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுகிறவரே ஸ்தோத்திரம். எல்லார் மேலும் தயவுள்ளவரே ஸ்தோத்திரம். எல்லா ஜீவன்களுக்கும் ஏற்ற வேளையில் ஆகாரம் கொடுக்கிறவரே ஸ்தோத்திரம். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவரே ஸ்தோத்திரம். பசியாயிருக்கிறவனுக்கு ஆகாரம் கொடுக்கிறவரே ஸ்தோத்திரம். தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறவரே ஸ்தோத்திரம். தமக்கு பயந்தவர்களுடைய மனவிருத்தின்படி செய்கிறவரே ஸ்தோத்திரம். தமக்கு பிரியமானவனுக்கு நித்தியை அளிக்கிறவரே ஸ்தோத்திரம். தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றுகிறவரே ஸ்தோத்திரம். கபரற்றவர்களை காக்கிற கர்த்தரே ஸ்தோத்திரம். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமயமாயிருக்கும் கர்த்தரே ஸ்தோத்திரம். தமது வழிகளிலெல்லாம் நீதியுள்ளவரே ஸ்தோத்திரம். தமது கிரைகளிலெல்லாம் கிருபையுள்ளவரே ஸ்தோத்திரம். வெண்கல கதவுகளை உடைப்பவரே ஸ்தோத்திரம். இரும்பு தாழ்பல்களை முறிப்பவரே ஸ்தோத்திரம். அந்த காலத்தில் உள்ள பொக்கிஷங்களையும்
ஒளிபிடத்தில் உள்ள புதையல்களையும் கொடுப்பவரே ஸ்தோத்திரம். துரத்துண்ட இஸ்ரவேலை கூட்டி சேர்ப்பவரே ஸ்தோத்திரம். பறந்து காக்கிற பச்சை போல இஸ்ரேல் மேல் எங்கள் மேல் ஆதரவாய் இருப்பவரே ஸ்தோத்திரம். பர்வதங்கள் இஸ்ரேலை சுற்றி இருக்குமா போல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றி நீர் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எருசலேமை கட்டுகிறவரே ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் வீட்டை கட்டுகிறவர் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் நகரத்தை காக்கிறவர் ஸ்தோத்திரம். தெற்கத்தி வெள்ளங்களை திருப்பது போல எங்கள் சிறையிருப்பை திருப்புகிறவரே ஸ்தோத்திரம். துன்மார்க்கரின் கயிறுகளை கர்த்தர் அறுத்தீரே ஸ்தோத்திரம். துன்மார்க்கரின் வழியை கவிழ்த்து போடுகிறவரே ஸ்தோத்திரம். துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறவரே ஸ்தோத்திரம். துன்மார்க்கரை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி பாலான இடங்களில் விலப்பண்ணுகிறீர் ஸ்தோத்திரம். பாவிகளுக்கு விலகினவரே ஸ்தோத்திரம். தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவரே ஸ்தோத்திரம். மன்னிக்க தையை பெருத்தவரே ஸ்தோத்திரம். பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறவரே ஸ்தோத்திரம். நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறவரே ஸ்தோத்திரம். ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறவரே ஸ்தோத்திரம். பெருமையுள்ளவனுக்கோ எதிர்த்து நிற்பவரே ஸ்தோத்திரம். தாழ்மையுள்ளவனுக்கோ கிருபை அளிப்பவரே ஸ்தோத்திரம். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவரே ஸ்தோத்திரம். காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவரே ஸ்தோத்திரம். ஞானிகளுக்கு ஞானத்தை கொடுக்கிறவரே ஸ்தோத்திரம். அறிவாளிகளுக்கு அறிவை போதிக்கிறவரே ஸ்தோத்திரம். மனுஷனுக்கு அறிவை போதிக்கிறவரே ஸ்தோத்திரம். உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு, ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மிடத்தில் திரளான மீட்பு உண்டு, ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம். மெய்யாகவே ஜனங்களை சிநேகிக்கிறவரே ஸ்தோத்திரம். ஜாதிகளை தண்டிக்கிறவரே ஸ்தோத்திரம். சமுத்திரத்தின் மும்முரத்தையும் அலைகளின் இரைச்சலையும் அமர்த்துகிறவரே ஸ்தோத்திரம். ஜனங்களின் அமளியை அமர்த்துகிறவரே ஸ்தோத்திரம். 1000 தலைமுறைக்கும் கிருபை செய்கிறவரே ஸ்தோத்திரம். பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகள் மடியில் சரி கட்டுகிறவரே ஸ்தோத்திரம். சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவரே ஸ்தோத்திரம். முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவரே ஸ்தோத்திரம். வலுவாதபடி எங்களை காக்க வல்லவரே ஸ்தோத்திரம். தமது மகிமையுள்ள சன்னிதானத்தினாலே எங்களை மாசற்றவர்களாக நிறுத்த வல்லவரே ஸ்தோத்திரம். உமது சமூகத்தின் ரட்சிப்பு நிமித்தம் உம்மை ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்திரம். எனக்காக யாவையும் செய்து முடித்தவரே ஸ்தோத்திரம். மரண பரியந்தம் எம்மை நடத்துகிறவரே ஸ்தோத்திரம். நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவரே ஸ்தோத்திரம். வெளிச்சத்தை உண்டாக்கினவரே ஸ்தோத்திரம். ஆகாய விரிவையும் சமுத்திரத்தையும் உப்பையும் உண்டாக்கினவரே ஸ்தோத்திரம். பூக்கள், கனிகள், காய்கள், கிழங்குகள், கீரைகள் இவைகளை கொடுக்கும் மரம், செடி, பூண்டுகளுக்காக ஸ்தோத்திரம். சூரிய சந்திர நட்சத்திரங்களுக்காக ஸ்தோத்திரம். நீர் வாழும் மிருகங்கள், பறவைகள் மற்றும் மீன்களுக்காக ஸ்தோத்திரம். பறவைகள், வீட்டு மிருகங்கள், காட்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகளுக்காக ஸ்தோத்திரம். மனிதனாலே மனிதனை உண்டாக்கி ஜீவசாஸ்தி கொடுத்து ஏற்ற துணையையும் கொடுத்தீர் ஸ்தோத்திரம். நீர் திட்டமணின காலங்களுக்காக, மழைக்காக, பனிக்காக, வெயிலுக்காக, நீரூற்றுகளுக்காக ஸ்தோத்திரம். ஆறுகளுக்காக, ஓடைகளுக்காக, ஏரிகளுக்காக, குளங்களுக்காக, நீர் வீழ்ச்சிகளுக்காக, நீரூற்றுகளுக்காக ஸ்தோத்திரம். மலைகளுக்காக, குண்டுகளுக்காக, மேடுகளுக்காக, பள்ளத்தாக்குகளுக்காக, சமபூமிகளுக்காக, பாலைவனங்களுக்காக, பனிப்பிரதேசங்களுக்காக ஸ்தோத்திரம். காடுகளுக்காக, கோயில்களுக்காக, நிலத்தடி கனிமங்களுக்காக, எண்ணெய் ஊட்டுகளுக்காக, எரிவாயு ஊட்டுகளுக்காக ஸ்தோத்திரம். தண்ணீரை திராட்சரசமாக்கினீர் ஸ்தோத்திரம். பிறர் குருட செவிடர் ஊமையானவர்களை காணவும் கேட்கவும் பேசவும் வைக்க ஸ்தோத்திரம். முடவர், சப்பானிகள், பூன சூமின உருப்படியோர் திக்குவாதக்காரரை சுகமாக்கினீர் ஸ்தோத்திரம். பிசாசின் வல்லமையில் பிடிபட்டவரை விடுதலையாக்கினீர் ஸ்தோத்திரம். குஷ்டரோகிகளை சுத்தமாக்கினீர் ஸ்தோத்திரம். மரித்த லாசரு அவரின் மகன், நாயினோர் விதவையின் மகன் யாவரையும் உயிரோடு எழுப்பினீர் ஸ்தோத்திரம். காற்றையும் கடலையும் அமர்த்தினீர் ஸ்தோத்திரம். கடலின் மேல் நடந்தீர் ஸ்தோத்திரம். மதவாட்டியின்படி ஆழத்திலே வலை போட்ட போது திரளான மீன்களும், மற்றொரு முறை வலது பக்கத்திலே வலை போட்ட போது 153 பெரிய மீன்களும் பிடிக்க செய்த அற்புதத்திற்காக ஸ்தோத்திரம். வரிக்கான பணம் மீன் வாயில் கிடக்க செய்தீர் ஸ்தோத்திரம். பெரும்பாடுள்ள சிறியும் பேதுருவின் மாமியையும் 38 வருடமாய் வியாதியாயிருந்த மனுஷனையும் குணமாக்கினீர் ஸ்தோத்திரம். 5 அப்பம் 2 மீன் கொண்டு 5000 பேருக்கு மேலானவரை போஷித்து மீதியானதை 12 கூடைகளை நிரம்ப செய்தீர் ஸ்தோத்திரம். 7 அப்பமும் சில சிறுவர்களும் கொண்டு 4000 பேருக்கு மேலாக போஷித்தீர் ஸ்தோத்திரம். மலகுசும் வெட்டப்பட்ட காதை ஒட்ட வைத்தீர் ஸ்தோத்திரம். உம்மை கொல்ல நினைத்த மக்களிடமிருந்து அற்புதமாக நீர் மறைந்து போனே ஸ்தோத்திரம். உம்மை பிடிக்க வந்த போர்ச்சையின் கூட்டத்தை பின்னிட்டு வேலை செய்தீர் ஸ்தோத்திரம். சந்திர ரோகியும் நீர்க்காவை வியாழவனையும் குணமாக்கினீர் ஸ்தோத்திரம். அத்திமரம் உமது சாபத்தால் பட்டு போனது ஸ்தோத்திரம்.
மனிதனின் பாவ இருதயத்தை உம்முடைய பிரசுரத்தினால் கழுவி அவனை புதிய சிருஷ்டியாக மாற்ற மனதான இந்த அற்புதத்துக்காக ஸ்தோத்திரம். அவர் உன்னை வேறோடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொலை நோய்க்கும் தப்பிப்பார் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். தமிழ் சிறைகளால் உன்னை மூடுவார் என்ற வாக்கு தத்துவத்துக்காக ஸ்தோத்திரம். அவர் சத்தியத்தின் கீழ் அடைக்கலம் போவாய், அவர் சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பயல் பறக்கும் அம்புக்கும் நடமாறும் கொலை நோய்க்கும் மத்தியானத்திற்கு பாழாக்கும் சங்கடத்துக்கும் பயப்படாதிருப்பாய் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். உன் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, அதே உன் கூடாரத்தை அணுகாது என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காய் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்ற வாக்கு தத்துவத்துக்காக ஸ்தோத்திரம். உன் பாதம் கல்லிடாதபடி தூதர்கள் தன் கையில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்ற வாக்கு தத்துவத்துக்காக ஸ்தோத்திரம். சிங்கத்தின் மேலும் விரியன் பாய் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்பத்தையும் மீட்டு போடுவாய் என்ற வாக்கு தத்துவத்துக்காக ஸ்தோத்திரம். என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்ற வாக்கு தத்துவத்துக்காக ஸ்தோத்திரம். என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பித்து கனப்படுத்துவேன் என்ற வாக்கு தத்துவத்துக்காக ஸ்தோத்திரம். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்ற வாக்கு தத்துவத்துக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நிகழ்விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார் என்ற வாக்குத்தத்திற்காக ஸ்தோத்திரம். உன் கைகளின் பிரயாசனை சாப்பிடுவாய் என்ற வாக்குத்தத்திற்காக ஸ்தோத்திரம். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்ற வாக்குத்தத்திற்காக ஸ்தோத்திரம். உன் மனைவி உன் வீட்டுவாரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள் என்ற வாக்குத்தத்திற்காக ஸ்தோத்திரம். உன் பிள்ளைகள் உன் பந்தை சுற்றிலும் ஒளிய மர கண்டுகளைப் போல் இருப்பார்கள் என்ற வாக்குத்தத்திற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் இஸ்லாமின் வாழ்வை காண்பாய் என்ற வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரம். உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய் என்ற வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரம். உன் சந்ததி மேல் என் ஆவியையும் உன் சன்னிதானத்தில் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்ற வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரம். உன்னோடு வழக்காரோடு நான் வழக்காய் உன் பிள்ளைகளை ரசித்துக் கொள்வேன் என்ற வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரம். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் ஸ்தோத்திரம். மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை பெய்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதான முடிக்க நிலை பெயராமலும் இருக்கும் என்று மேல் மனதில் கர்த்தர் சொல்கிறார் என்ற வாக்குத்தத்துக்காக ஸ்தோத்திரம். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்ற வாக்குத்தத்துக்காக ஸ்தோத்திரம். கட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்ற வாக்குத்தத்துக்காக ஸ்தோத்திரம். சிங்கக்குட்டிகள் தாழ் சேர்ந்து பட்னியாயிருக்கும் கர்த்தரை தேடலுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்ற வாக்குத்தத்துக்காக ஸ்தோத்திரம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்ற வாக்குத்தத்துக்காக ஸ்தோத்திரம். ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், என்னை மகிமைப்படுத்துவாய் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாத உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்ற வாக்குத்தத்துக்காக ஸ்தோத்திரம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். தேடுங்கள், அப்பொழுது கண்டறிவீர்கள் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். 2 பேராவது 3 பேராவது நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்ற வாக்குத்தத்துக்காக ஸ்தோத்திரம். இதோ உலகத்தின் முடிவடைந்தும் சகல நாட்கள் நீங்களோடு கூடியிருக்கிறேன் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். நீ பயப்படாதே, நான் உன்னுடைய இருக்கிறேன், தெரியாதே, நான் உன் தேவன் என்ற வாக்குத்தத்துக்காக ஸ்தோத்திரம். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்ற வாக்குத்தத்துக்காக ஸ்தோத்திரம். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகி தேவனத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்ற வாக்குத்தத்துக்காக ஸ்தோத்திரம். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வாக்குத்தத்துக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்ற வாக்குத்தத்துக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தரை இனி என்னைக்கும் காண மாட்டீர்கள் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதும் இல்லை என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். ஸ்ரீயானவன் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலும் அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வளர்ந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். நான் உனக்கு முன்னே போய் கொடனானவர்களை செவையாக்குவேன் என்ற வாக்குத்தத்திற்காக ஸ்தோத்திரம். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன் என்றே ஸ்தோத்திரம்.
நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உண்மையில் பொருளுவதில்லை என்றே ஸ்தோத்திரம். நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய் என்ற வாக்குத்தத்துக்காக ஸ்தோத்திரம். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கள் வெட்டப்படுவதில்லை என்ற வாக்குத்தத்துக்காக ஸ்தோத்திரம். கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்ற வாக்குத்தத்துக்காக ஸ்தோத்திரம். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்ற வாக்குத்தத்துக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், இக்கட்ட நாளில் அனானக்கோட்டை, தம்மை நம்புகிறவர் அறிந்திருக்கிறார் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்ற வாக்குத்தத்துக்காக ஸ்தோத்திரம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்ற வாக்குத்தத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த 200 ஸ்தோத்திர பலிகளில் என்னோடு இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தியதற்கு மனமார்ந்த நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து அவர்களும் தேவனை ஸ்தோத்திரிக்க உதவுங்கள். நாளை இதே நேரத்தில் 1000 ஸ்தோத்திர பலிகள் தொடரின் அடுத்த 200 ஸ்தோத்திர பலிகளுடன் மீண்டும் சந்திப்போம். அதுவரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் ஆசீர்வாதமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.